friends, welcome to our channel. இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன வீடியோ பத்தி நீங்க பார்க்க போறோம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங்ல வந்து பாத்தீங்கன்னா ரேங்க் பேண்ட்ல இருக்கக்கூடிய காலேஜஸ் 2025 NIRF ரேங்க் படி வந்து பாத்தீங்கன்னா 150 ல இருந்து 200 லிஸ்ட்ல இருக்கக்கூடிய காலேஜஸ் லிஸ்ட பார்த்தாச்சு. சோ அந்த வரிசையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாம உங்களுக்கு 200 ல இருந்து 300 குள்ள இருக்க காலேஜஸ் லிஸ்ட பார்த்தலாம். சரிங்களா? எந்தெந்த காலேஜ் எங்க லொகேட் இருக்கு அந்த காலேஜ்ல வந்து ஆல்பாபெட்டிக் ஆர்டர்ல கொடுத்திருக்காங்க. சோ ஒன் பை ஒன் உங்களுக்கு வந்து நான் சொல்றேன், அப்படி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய காலேஜ் என்ன அப்படிங்கறத பாத்தீங்கன்னா உங்களுக்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டி கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜ் உங்களுக்கு இந்த லிஸ்ட்ல கொடுத்திருக்காங்க. சோ இந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை நகர், அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடலூர்ல லொகேட் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ், கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல லொகேட் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். இந்த காலேஜ் உங்களுக்கு ரேங்க் பேண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் கொடுத்திருக்காங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லிஸ்ட் அடுத்து உங்களுக்கு என்ன காலேஜ் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பாத்தீங்கன்னா தமிழ்நாடுக்குள்ள நாகப்பட்டினம்ல லொகேட் இருக்கக்கூடிய EGS பிள்ளை இன்ஜினியரிங் காலேஜ் கொடுத்திருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா என்ன காலேஜ் கொடுத்திருக்காங்க, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல கொடுத்திருக்கக்கூடிய இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இந்த லிஸ்ட்ல கொடுத்திருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா சமயபுரம்ல லொகேட் இருக்கக்கூடிய கே ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜ் உங்களுக்கு ரேங்க் பேண்ட் அதாவது 200 ல இருந்து 300 குள்ள இருக்க காலேஜ் லிஸ்ட்ல இந்த காலேஜ் ஒரு காலேஜ் தான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கே ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. சோ ஃபர்ஸ்ட் பார்த்தது காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜ் கே ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜ் உங்களுக்கு திருச்சிராப்பள்ளியில லொகேட் இருக்கு. இந்த காலேஜ் உங்களுக்கு ரேங்க் பேண்ட்ல வரக்கூடிய ஒரு காலேஜ் தான். அடுத்தது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல லொகேட் இருக்கக்கூடிய கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கொடுத்திருக்காங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா KIT காலேஜ் கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜும் வந்து உங்களுக்கு லிஸ்ட்ல கொடுத்திருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல லொகேட் இருக்கக்கூடிய கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜும் உங்களுக்கு லிஸ்ட்ல கொடுத்திருக்காங்க. இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன காலேஜ், கோவில்பேட்டையில லொகேட் இருக்கக்கூடிய நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜ் உங்களுக்கு 200 குள்ள வர காலேஜஸ் தான். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. காஞ்சிபுரம்ல லொகேட் இருக்கக்கூடிய பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் திண்டுக்கல்ல லொகேட் இருக்கக்கூடிய PS தனியா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட்ஸ் அதிக விரும்பி இருக்கக்கூடிய காலேஜ். இந்த லிஸ்ட்ல பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ் கொடுத்திருக்காங்க. காஞ்சிபுரம்ல லொகேட் இருக்கு. அடுத்தது உங்களுக்கு PS இன்ஜினியரிங் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜ் திண்டுக்கல்ல லொகேட் இருக்கு. திண்டுக்கல்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் காலேஜ்னு சொல்லலாம். ஸ்டூடண்ட்ஸ் அதிக விரும்பி இருக்கக்கூடிய காலேஜ்னு சொல்லலாம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருவள்ளூர்ல லொகேட் இருக்கக்கூடிய RMK காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளூர்ல லொகேட் இருக்கக்கூடிய RMD இன்ஜினியரிங் காலேஜும் கொடுத்திருக்காங்க. இந்த லிஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கொடுத்திருக்காங்க. சோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா அடுத்து ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸும் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிக இன்டேக் எடுக்கக்கூடிய காலேஜ் லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரத்தினம்னு சொல்லலாம். சோ அந்த காலேஜ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கொடுத்திருக்காங்க. சோ அடுத்து அந்த லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர்ல லொகேட் இருக்கக்கூடிய SNS காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கொடுத்திருக்காங்க. இந்த லிஸ்ட்ல அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கொடுத்திருக்காங்க. ஸ்ரீபெரும்புதூர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கொடுத்திருக்காங்க. அடுத்ததான் உங்களுக்கு சென்னையில லொகேட் இருக்கக்கூடிய ஸ்ரீ வெங்கடேஸ்வரா யூனிவர்சிட்டி கொடுத்திருக்காங்க. சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கும் இந்த லிஸ்ட்ல கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சென்ட் ஜோசப் பொறுத்த வரைக்கும் ரெண்டு காலேஜும் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கொடுத்திருக்காங்க, காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கொடுத்திருக்காங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Thank you for watching.